ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மக்கிட்ட 1 2 3ன்னு ஒரு நம்பர் இருந்தால் அதை நம்ம 3 to 1 மாற்றணும். இதுவே 450ன்னு ஒரு நம்பர் இருந்தால் அதை 054 அதாவது 54ன்னு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு நம்பர்ஸை பற்றி ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஒரு நம்பர் அதை வந்துட்டு 10ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 123ன்னு ஒரு நம்பர் இருந்தால் அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் 3. அதே மாதிரி ஒரு நம்பர் அதை 10ஆல் இன்டீஜர் டிவிஷன் பண்ணும்போது வர கோஷியன்ட் வந்துட்டு அந்த லாஸ்ட் டிஜிட் இல்லாமல் இருக்க மீதி டிஜிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 123 இருக்குன்னா அதை 10ஆல் இன்டீஜர் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு வர ரிசல்ட் 12. ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு ஒரு நம்பர் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே 123. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதோட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்ப்பேன், 3. அதை நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் 10ஆல் இன்டீஜர் டிவிஷன் பண்ணுவேன். அதே மாதிரி அடுத்த டிஜிட் என்னன்னு பார்ப்பேன், அது வந்துட்டு 2. ஸோ mod 10 வழியாக அந்த டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 2ங்கிறத ரிமூவ் பண்ணிடுவேன். இன்டீஜர் டிவிஷன் 10ஆல் டிவைட் பண்ணி திரும்ப என்கிட்ட 1 இருக்கும். 1ஐயும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவேன். தென் அதை ரிமூவ் பண்ணுவேன். ஃபைனலாக என்கிட்ட எந்த நம்பருமே இருக்காது. அதாவது என்னோட ஒரிஜினல் நம்பர் வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரிவர்ஸ்லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 123ன்னு இருந்தால் 3 2 1 அப்படின்னு டிஜிட்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஆன்சர்னு ஒரு வேரியபிளில் நான் டிக்ளேர் பண்ணிப்பேன். ஓகே, இனிஷியலாக அது 0ன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஆன்சரில் என்னோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஜிட்டை அப்பன் பண்ணிகிட்டே வருவேன். ஃபர்ஸ்ட் நான் 3 தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 3 அப்பன் பண்ணுவேன். அடுத்து 2 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன், 2 அப்பன் பண்ணுவேன். அப்புறம் 1 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன், 1 அப்பன் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆன்சரில் எனக்கு 3 to 1ங்கிற ஒரிஜினல் நம்பரோட ரிவர்ஸ்டு ஃபார்ம் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது எப்படி அப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் நான் டிஜிட்ஸை ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். இனிஷியலாக என் ஆன்சர் 0ன்னு இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, 0வோட 10 மல்டிப்ளை பண்ணி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஜிட்டை ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 0வோட 10 மல்டிப்ளை பண்ணுவேன், அதோட 3 ஆட் பண்ணுவேன், விச் இஸ் 3. ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் என் ஆன்சரில் ஏற்கனவே 3 இருக்கும். அந்த 3யோட திரும்ப 10 மல்டிப்ளை பண்ணி நான் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஜிட்டுன்னு 2 அதை நான் ஆட் பண்ணுவேன். அப்போது எனக்கு 32 வந்துடும். தேர்ட் ஐட்ரேஷனில் நான் ஏற்கனவே இருக்க ஆன்சர் அதாவது 32வோட 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் என்னோட கரண்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஜிட்டை ஆட் பண்ணுவேன், விச் இஸ் 1. அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு 321 வந்துடும். ஸோ 321 வந்ததுக்கப்புறம் என் ஒரிஜினல் நம்பர் 0 ஆகிடும். ஸோ என் ப்ராசஸிங்கே ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவர்ஸ்டு ஃபார்ம் வந்து ஆன்சரில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஒரு நம்பர் ரிவர்ஸ் பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இனிஷியலாக நம்ம ஆன்சரை வந்துட்டு 0ன்னு அசைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நம்பர் 0 ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டிஜிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நம்பர் mod 10 போடணும். ஸோ கரண்ட் டிஜிட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்பர்லேருந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10. ஸோ இந்த வெறும் ஸ்லாஷை நான் இன்டீஜர் டிவிஷன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்பர் வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் இல்லாமல் ஓவர் ரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆன்சரில் நம்ம டிஜிட்டை அப்பெண்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா, கரண்ட் ஆன்சரோட 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம டிஜிட்டை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் கரண்ட் டிஜிட் வந்து ஆன்சரில் அப்பெண்ட் ஆகிடும். ஃபைனலாக நம்ம ஆன்சரை பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஆர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை நான் C++, ஜாவா அண்ட் பைத்தானில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன், கோட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு C++ல் ஒரு நம்பரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு கோட் பண்ணி காட்டுறேன். இனிஷியலாக ஆன்சரை நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நம்பர் வந்துட்டு 0 ஆகிற வரைக்கும், அதாவது 0 ஆகலைன்னா 0க்கு மேலே இருக்கும்போது அதோட கரண்ட் டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், which is number mod 10. தென் நம்ம நம்பர்லேருந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் by 10. ஃபைனலாக நம்ம டிஜிட்டை ஆன்சரில் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஈக்குவல்ஸ் ப்ரீவியஸ் ஆன்சர் இன்டூ 10 ப்ளஸ் கரண்ட் டிஜிட். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆன்சரில் நம்ம நம்பர் ரிவர்ஸ் ஆகி ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட நம்பர் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஜாவாவில் வந்துட்டு ஒரு நம்பர் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு கோட் பண்ணி காட்டுறேன். இனிஷியலாக நம்பரை நான் 1 2 3 அசைன் பண்ணிக்கிறேன். நம்ம ஆன்சரை 0ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நம்பர் 0 ஆகாத வரைக்கும், அதாவது 0வோட கிரேட்டராக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கரண்ட் டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், which is நம்பர் mod 10. அதுக்கப்புறம் நம்பர்லேருந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்பர் ஈக்குவல்ஸ் நம்பர் by 10. அண்ட் ஃபைனலாக ஆன்சரில் கரண்ட் டிஜிட்டை அப்பெண்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்துட்டு ப்ரீவியஸ் ஆன்சர் இன்டூ 10 ப்ளஸ் கரண்ட் டிஜிட். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை ஃபைனலாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3ன்னு இருக்க நம்மளோட நம்பர் வந்துட்டு 3 to 1 ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பைத்தானில் ஒரு நம்பரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இனிஷியலாக நம்ம ஆன்சரை வந்துட்டு 0ன்னு அசைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் 0 ஆகாத வரைக்கும் என்ன பண்ணணும்னா கரண்ட் டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், which is நம்பர் mod 10. அதுக்கப்புறம் நம்ம நம்பர்லேருந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் இன்டீஜர் டிவிஷன் by 10. அண்ட் ஃபைனலாக நம்ம ஆன்சரில் கரண்ட் டிஜிட்டை அப்பெண்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஈக்குவல்ஸ் ப்ரீவியஸ் ஆன்சர் இன்டூ 10 ப்ளஸ் கரண்ட் டிஜிட். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஆன்சரில் நம்ம ரிவர்ஸ் நம்பர்ஸ் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை.